மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலும் ஒரு விலையேறு பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 32வது வசனம். மரித்தோரின் ஒழித்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்டபொழுது சிலர் இகழ்ந்தார்கள். சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். பவுல் பிரசங்கம் பண்றாரு. 30வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அறியாமையில் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். அறியாமையில் இருந்த காலங்கள், அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாமற் போல் இருந்தார். ஆனா எப்பொழுது இயேசு 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த உலகத்துல வந்து மனுஷனுக்காக எல்லா பரிகாரத்தெல்லாம் செய்து சிலுவையில் அடித்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடெல்லாம் எழுந்த பிறகு உப்பு அவர் காணாமற் போன இல்லையா? எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறாராம். இயேசு வராதுன்றதுனால காணாதவர் போல இருந்த. இப்பதான் இயேசு வந்துட்டாரு, வந்து உன்னுடைய அழிவு, உன்னை சாபம், பாவம், மரணம் எல்லாத்துக்கும் தான் பரிகாரம் பண்ணிட்டாரு. அதனால இப்போ விரும்புகிறார். ஆமா, ஒவ்வொருத்தனை பார்த்து விரும்புகிறார். மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். அறியாமை உள்ள காலங்கள், இயேசு இந்த உலகத்துக்கு வராத முன்னான காலங்கள்ல கூட இஸ்ரவேலர்கள் மூலமாக தேவ திட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டுதான் இருந்தார். ஆனா இயேசு வந்துட்ட பிறகு இப்பொழுதோ எங்கும் உள்ள ஜனங்கள், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மனதை திருப்புங்க. ஆமா, மனதை திருப்பாமலே இருந்தாக்கா அறியாமை, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகி விடுவார்கள். மனதை திருப்புங்கள், இயேசுவின் பக்கம் திருப்புங்கள். சோத்ரம். இயேசுவின் பக்கம் திருப்பும் பொழுது இயேசுவை உலகத்துக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும், முழு உலகத்துக்கும் கொடுக்க வேண்டும். இயேசுவின் பக்கம் திருப்பாத ஒவ்வொரு ஆளும் பிசாசின் பக்கம் திரும்பி பிசாசை உலகத்துக்கே கொடுத்து ஐந்து கொண்டே இருக்கிறான். ஆமா, 2 காரியம் நடக்குது. மனம் திருப்பாதவன் மனதை பிசாசு பக்கம் திருப்பிட்டான். திருப்பி அந்த பிசாசு என்ன பண்ணான்? தனக்கும் கொடுக்குறான், குடும்பத்துக்கும் கொடுக்குறான், உலகத்துக்கும் கொடுக்குறான். இப்போ மனம் திரும்பினவன் இயேசு பக்கம் மனதை திருப்பி இயேசுவை தனக்கும் கொடுத்து கொடுக்கிறான், குடும்பத்துக்கு கொடுக்கிறான், உலகத்துக்கும் கொடுக்கிறான். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாறுகிறான். இயேசு அவர் ஒரு ஜீவன், பிசாசு அவன் ஒரு நன்மை தீமை அறியத்தக்கவன். ஆமா, ஏவாளு பிசாசு பக்கம் திருப்பினான். ஏதேன் தோட்டத்துல பிசாசு கனியை புசித்து புருஷனையும் திருப்பி மனதை திருப்பி அவனுக்கும் நன்மை தீமையை கொடுத்து உலகத்தையே பிசாசு ஆக்கிட்டான். நோவா காலத்துல உலகமே அழிஞ்சு போச்சு. சோதோம் குமாரா பட்டணமே அழிஞ்சு போச்சு பிசாசு பக்கம் திரும்பினால. ஏன்னா பிசாசை தேவனுக்கும் உலகத்துக்கும் கொடுப்பான். பிசாசு பக்கம் திரும்பினவன், இயேசுவின் பக்கம் திரும்பினவன் இயேசுவை தேவனுக்கும் கொடுப்பான், உலகத்துக்கும் கொடுப்பான். இயேசு நீதிட்டு ஒழித்தது அவர்தான் இயேசு.
அத தேவனுக்கு முழு உலகத்து கொடுத்தானாக்கா கண்டிப்பா ரட்சிப்பு தான். பிசாசுக்கு அழிச்சிருவாங்க. இப்ப பிசாசு யாரு? பாவமும் மரணமும். தேவனுக்கும் கொடுப்பான், உலகத்துக்கும் கொடுப்பான், குடும்பத்துக்கும் கொடுப்பான். அவனால பூமி சபிக்கப்பட்டிருக்கான். நன்மை தீமறியத்தக உள்ளிட்டு பூமியை சபிக்கப்பட்டிருக்கான். சரீரம் எவ்வளவு சபிக்கப்படும் பாருங்க. முதுமை ஒரு சாபம், வியாதி ஒரு சாபம், தரித்திரம் ஒரு சாபம். என்னவோ ஏதோ நன்மை தீம கண்ணினால வந்த சாபம் தான். அத தேவனுக்கும் உலகத்துக்கும் கொடுத்து மனதை பிசாசு பக்கம் திருப்பிட்டு அப்படியே இருந்தியா நீ? அது அறியாமையில் உள்ள காலங்களை இங்க பாரு. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 37வது வசனம். அறியாமையில் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார். ஏன் அப்படி இருந்தார்? காணாமற் போனா இயேசு வந்து அதுக்கான பரிகாரத்தை செய்யாது இருந்தார். ஆனாலும் ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமா இஸ்ரவேல் ஜனங்க தேவனோடு உடன்படிக்கை செய்து குறிப்பிட்ட லெவல்ல தேவனோடு மனம் திரும்பினார்கள். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, மோசே, எலியா, எலிசா, எஸ்தர், யோசேப்பு, அவங்க ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமா. அப்போ அறியாமையில் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள. அதனாலதான் நம்முடைய சபை வந்து குளோபல் சர்ச். தாமஸ் சீனியர் பாஸ்டர். எங்களுக்கு சபை வானம் கோர பூமி பாதபடி. எங்க சபை அவ்வளவு பெரிய சபைங்க. பாஸ்டர் தாமஸ் ஏசு என்ன சொல்ற? நீ உலகத்துக்கே ஒளிப்பா, நீ பூமிக்கே உப்புப்பா. ஒரு 50 பேர், ஒரு 100 பேருக்கு, ஒரு 500 பேருக்கு, 2000 பேர், 3000 பேருக்கு சபை கிடையாது. எல்லாரும் ஆதாம் வழியா நன்மத்தை மகனை சாப்பிட்டு தேவன் தனக்கு உலகத்து மனதை திருப்பிட்டாங்க. பிசாசு பக்கம் அவங்கள இயேசு பக்கத்திற்கு ஜீவசார ஜீவரத்தம் 816 கோடி பேர் இருக்கிறாங்க சபை விசுவாசிங்க. ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வடாப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, இந்திய தேசம் 140 கோடி பேர், தமிழ்நாட்டில் 7 கோடி பேருங்க. எல்லா மனதை ஏவாள் மூலமா, ஆதாம் மூலமா நன்மத்தை மரியத்தக்க ஷாக கிடக்குறாங்க. இப்போ இயேசு மூலமா ஜீவசார ஜீவரத்தம் அத்தனை கோடி ஜனங்களுக்கும் தாமஸ் பாஸ்டர் அவங்க பேரு சொல்லி பிதாவாகிய தேவன் ஆதாம் முழு உலகத்துக்கு 24 hours 24 மணி நேரம் கொடுக்க 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 அத்தனை அசுத்தாவியோட பசுத்தாவி வேற தேவதூரெல்லாம் பணிவிடை செய்ய எப்படி இருக்கும் உலகம்? சாலமோன் ராஜா 40 வருஷம் தேசத்தை நடத்தினான். சாலமோன் ராஜா தேசமே இளைப்பார்தான், எங்கும் இளைப்பார்தான். அவன் போய் பாருங்க, லட்சக்கணக்கில் ஜீவ பலி செலுத்துறான். 1,20,000 ஆடுகளை பலி செலுத்துறான், 24,000 காளைகளை பலி செலுத்துறான். எண்ணிக்கைக்கு தொகை கணக்கான பலிகள், ஜீவ பலி. ஈஸ்வரிய பழைய ஏற்பாட்டில் அந்த ஆட்டுக்குட்டி, அந்த பழுதட்ட ஆட்டுக்குட்டி, அந்த பலி ஜீவ பலி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்தது தேவாட்டுக்குட்டி. இப்ப தாமஸ் துளசிராம ராஜா 811 கோடி பேருக்கு கோடா கோடி ஜீவ சரஜீவரத்தை தேவன் தனக்கு பலி செலுத்தும் போது அந்த சாலோமுடைய ராஜ்யம் இளைப்பார்கள், எங்கும் இளைப்பார்கள். பொற்காலம் சொல்லப்படுது சாலோமோன் ராஜா. சாலோமோனிலும் பெரியவரா இயேசு ஜீவ சரஜீவரத்தம். அந்த சாலோமோன் என்னங்க பண்ணா? கம்பசோசர் இல்ல, 18 ஆட்டுக்குட்டியை தேவன் தனக்கு உலகத்தில் லட்சக்கணக்கில் செலுத்தி சுத்தில இருக்க எல்லா ராஜாக்களும் அந்த சாலமோனுக்கு வந்து கப்பம் கட்டினான். தேவாலயத்தை பொன்னினாலே கட்டுறான். வெள்ளி ஒரு பொருட்டாக எண்ணப்படல, கற்களை போல பொண்ணு வெள்ளி குவிந்து கிடந்தது. புது புது திரவியங்கள் எல்லாம் வளர்ந்ததா சாலமோன் ராஜ்யத்துல. எங்கும் விளைப்பார்கள், சமாதானம். சாலமோன் சமாதானமா இருந்தாங்களாம். ஒரு யுத்தம் இல்ல, ஒரு பஞ்சம் இல்ல, ஒரு பசி இல்ல, ஒரு பட்டினி இல்ல. அப்படிப்பட்ட ராஜாவா இருக்கணுங்க நீங்க புதிய ஏற்பாட்டுல. இயேசு ராஜாவின் பிள்ளைகள், இயேசு ராஜாவின் ஊழியக்காரர்கள் இயேசுவை கொடுக்கணும். நாடு செல்ல, ஊர் செல்ல, அரசியல் செல்ல, ஊழி கண்ணே இல்லை. ஆமா, பிசாசு ராஜ்யம் தான் இருக்கும். அகோபி அன்பை கொடுங்கள், இயேசுவை தந்தொழி. ஜனங்கள்ல இயேசு பக்கம் திருப்புங்க. அதுக்கு என்ன பண்ணுங்க? ஜீவ விசர்ஜனை புஷித்து தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா இயேசு பக்கம் தானா திருப்பிடுவான். இயேசு அப்படிதான் மத்திய மார்க்கால எல்லாரும் திருப்புறாரு. ராணி நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சர ஜீவனத்தம் தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு. இதெல்லாம் நல்லா கவனிங்க.
அத்தனை லீகல் பிசாசும் ஓடி போயிடுச்சுங்க. பிசாசு பக்கம் திரும்பி இருந்தவன் இயேசு பாதத்துல அமர்ந்து இயேசு பக்கம் திரும்பிட்டான். அத்தனை பொல்லாதாவி அவனை விட்டு ஓடிச்சு. பசுத்தாய் வந்துச்சு, சொஸ்து புஞ்சு தெக்கப்பூர்ல போய் அவனை ஊழியக்காரனாயிட்டாரு. அவன் பிரசங்கத்துக்கு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாரு. பிசாசுகள் துரத்தப்பட்டு தெக்கப்பூலிங்கிற 10 நாட்டுல சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அதனால்தான் இயேசு பக்கம் திறப்பணும். ஆனா திறவ மாட்டான். ஆமா, நன்மை தீமையிலே ஊழிக்கிற நன்மார்க்கும் நன்மை தீமையிலே தக்கவன், நல்லவன் கெட்டவன், பாவம் மரணம் சுயநீதி அநீதியில நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. குடும்பத்துக்கே பாருமா, சபிக்கப்பட்டவளா பாவமும் மரணம் தொடர்ந்தே கிரி செய்து குடும்பத்துல, வேலை ஸ்தலத்துல, போரத்துல, வரத்துல, சரியத்துல திருடனாகி பிசாசு திருடுறான், கொள்றான், அழிக்கிறான். சமாதானத்தை, சந்தோஷத்தை, சுகத்தை, பலத்தை எல்லாத்தையும் செய்யலாம் பாருங்க. கட்சியில ஒரு நாள் செத்து பாதாளத்துக்கு போய் பிசாசுக்கிட்டே சேர்ந்துடுறான். அப்படிப்பட்டவனே இயேசு பக்கம் திரும்பணும். ஆமா, அதான் சொல்றாரு, அறியாமையில் உள்ள காலங்களை தேவன் காணாமல் போல் இருந்தார். காலம் நிறைவேறின பிறகு கிறிஸ்து சிறியின் வயிற்றிலே தோன்றினார். அப்போ அப்போஸ்தலர் 17:30 அறியாமையில் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். எப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாரும் கட்டளை எடுக்கிறார். கமாண்ட், கட்டளை இது. அவன் பிசாசு கட்டளை இடுறான். நன்மை தேமை மாறாத, இயேசு பக்கம் போகாத, ஜீவ விச்சர்கனையே பறிக்காத, புஷிக்காத, அதை தேவனுக்கும் உலகத்துக்கும் குடுக்கே குத்துறாத, உனக்கும் குத்துக்காத. நீயும் நன்மை தீமையிலே இரு, பாவட்டும் மனத்திலே இரு. நீயும் சாகு, குடும்பத்தையும் சாகடி, உலகத்தையும் சாகடி. அதான் ஏவாள் பண்ண துரோகம். ஆதாம் ஏவாள் வழியா பாவமும் மரணமும் சாபமும் தரித்திரமும் வியாதியும் என்னென்ன கேடுபாடுக்குது உலகத்துல அத்தனையும் வந்து பிரியமானே. ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். அந்த ஜீவ சர்வ ஜீவரத்தம், ஜீவ ஆற்று, ஜீவ லட்சி, ஜீவ கட்டி, ஜீவ உலகம். அத தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுங்க பிரியமானவர்களே. மனதை திரும்புங்க. எங்கும் உள்ள ஜனம் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். இயேசு பக்கம் திரும்பிடு. பட்டுன்னு திரும்ப இயேசு பக்கம். இயேசு பிதாவின் ஜீவனுள்ளவராகவே இருந்தார். கட்சியில் யாரும் அவர் ஜெயிக்க முடியலங்க. அவர் தாங்க பிசாசு ஜெயிச்சாரு. அவர் நன்மை தீமை அறியத்தக்கவரே இல்லைங்க அந்த இயேசு. அவர் சொல்றாரு, நானே வழியும் சத்தியம். அந்த ஜீவன தேவ நீதிட்டு உயிர்த்தேதல்ங்க. பிதாவாகி தேவனும் கொடுக்குறாருங்க. சபிக்கிறவனுக்கு, நிந்திக்கிறவனுக்கு, பகைக்கிறவனுக்கு, நல்லவனுக்கு, கெட்டவனுக்கு எல்லாம் முழு உலகம் கொடுத்துருந்தாருங்க. அவர் பிதாவின் பக்கமே தந்தாங்க. பரலோக ராஜ்யம் ஒரு பழி கை போல, ஒரு வியாதி பிடிக்கல, ஒரு சாபம் பிடிக்கல, ஒரு தரித்திரம் பிடிக்கல, ஒரு அவமானம் வேக்கம் ஒன்னும் பண்ண முடியலைங்க. சபிச்சாலும், நிந்திச்சாலும், பகைச்சாலும், தூஷித்தாலும் அந்த ஜீவ விச்சத்துக்கனி விட்டு கீழே இறங்கவே இல்லைங்க. ஏவாள் ஆதாமும் அந்த ஜீவ விச்சக்கனி விட்டுட்டாங்க. உடனே நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷித்தாங்க. பிசாஸ் பக்கம் திரும்பினாங்க. இன்னைக்கு வரைக்குங்க உலகத்துல பிசாஸ் போராட்டம். குடும்பமா, பட்டணமா, தேசமா, நோவா காலத்துல அந்த மாதிரி எல்லாம் நடக்குது. அதை விட மோசமான சோதும் குமர பட்டணத்துல நடக்குது. பாவமும் மரணம் யாரை விட்ட பாடுக்குதுங்க. கோடி ரூபாய் கொடுங்க செய்தி கேட்கறதுக்கு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இதே ஜோலி தான். 100க்கு 100 ஜீவ மார்க்கம் தான். உலகத்துல இந்த மாதிரி செய்தி எங்கேயுமே கேட்க வாய்ப்பு கிடையாது. எந்த அமெரிக்காலும் கேட்க முடியாது, எந்த ஜெர்மனிலும் கேட்க முடியாது, எந்த லண்டன்ல இங்கிலாந்துலயும் கேட்க முடியாது இந்த மாதிரி செய்தியை. சீரியஸா சொல்றேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு. 100க்கு 100 ஜீவ மார்க்கம் தான். ஜோயே லைஃப். ஆமா, இயேசு ஜோயே லைஃப் தான் பிரசங்கமே. அவர் வார்த்தையே ஜீவ வார்த்தை தான். அந்த ஜீவல தேவ நீதிட்டு உயிர்த்தல் தான். அதை தேவன் தனக்கு ஆதாம் மூழ்கிறது. இவ்வளவுதான் செய்தியே. இதை விட்டுட்டீங்கன்னா நன்மை தீமை, அதான் பிசாசு செய்தி. அதை தேவனுக்கும் உனக்கும் உலகத்துக்கு கொடுத்து உன்னுக்கு பூமியே சபிக்கப்படும். நீ எவ்வளவு சபிக்கப்படு பாருங்க. விசுவாசி ஊழியக்காரன் நன்மை தீமை அறியத்த கொண்டாராத ஜீவன் உள்ளவனாரு. அந்த ஜீவ ரத்தத்தை பிதா குமார் பசுத்தாய் வாழ்நாள்லாம் கூட 24 வாரத்தில் வருஷம் 120 வாழ்நாள்லாம் தேவ நீதி உயிர்த்தல் கொடு. ஆதாம் முழு உலகத்து கொடு. உன் வீட்டாரி உனக்கு சத்ரு. கரெக்டா சொன்னாரு இயேசு சுவிசேஷத்துல. உன் வீட்டாரி உனக்கு சத்ரு. ஏன் சத்ரு? கட்டின மனைவியே சத்ரு தான்ப்பா. கட்டின புருஷன் எல்லாம் நன்மை தீமல் தான் வந்துக்கிறாங்கப்பா. எல்லாரும் பெத்த புள்ள கூட சத்ரு தான்ப்பா. நன்மை தீமல் ஜீவன் உள்ளவளா மாத்து. அதான் உன் வேலை. எப்படியா மாத்துது?
ஏவாள் கிட்டே கத்துக்கோ. ஆதாம் ஜீவன் உள்ளவ ஜீவ விச்சத்துக்கு இல்லையா, எப்படி ஏவாள் மாத்தினா தெரியுமா? நன்மை தீமை சாப்பிடியா, பொண்டாட்டி பேச்சு கேட்டு நன்மை தீமை சாப்பிட்டான். உப்பு நீ பிள்ளைகளை பார்த்து மனைவியை பார்த்து குடும்பத்தை பார்த்து ஜீவ விச்சத்துக்கு நீ சாப்பிடியா, அதை தேவன் தனக்கு கொடுத்து குடியான்னு சொல்லணும். ஆமா, இல்லைன்னா நீயாவது அவன் பேர் சொல்லி ஜெபி, அவன் பேரை சொல்லி தேவன் தனக்கு அசுத்தாவை தோத்தணும். ஏசு அதான் செய்தார். மத்திய மார்க்குல நானே நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை கொடுக்கிறாரு பாருங்க. எவனும் கேட்ட பாட்டு இல்லை, இவரே வாலண்டியா போய் லேகோன் பிச்சவனுக்கு பார்த்து அதான் உங்களுக்கு நன்மை தீமை சுயநீதி அநீதிய தேவன் பிசாசா சுய்ந்து கெடுக்குது அவனுக்கு. இவரா போய் ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம் தேவனுக்கு ஆதாம் கொடுத்து அசுத்தாவை தோத்தி பசுத்தாவை வரைக்கும் அவன் ஊழிக்காரமா செக்கப்போல கருத்து முடிக்கிறேன் செய்தான். அந்த மாதிரி செய்யா நீ. அதனால்தான் நீ உலகத்துக்கே ஒளி, 100 பேருக்கு 1000 பேருக்கு 1,00,000 பேருக்கு கோடி பேருக்கு தேசத்துக்கு பண்ண முழு உலகத்து கொடுத்து இல்லையா. ஏசு உலகத்துக்கே ஒளினாரியா, உன்ன பூமிக்கே உப்புனாரியா. எல்லாம் நன்மை தீமை தாங்க, வேற ஒண்ணு இல்லையா மனுஷன். நன்மை தீமை அறியத்தக்க கனி, நல்லவன் கட்டவன் பாவத்தின் சம்பளம் மாறினா, இவ்வளவுதான் மனுஷன். அதுல எல்லா கேடுபாடுங்குது. சபிக்கப்பட்ட வாழ்க்கை பகை கசுப்பு வைராய் கோபம் சண்டை எல்லாம் நன்மை தீமை நன்மார்க்கு துன்மார்க்கு நல்லவன் தீயவன். இப்ப அவருடைய ஜீவன் உள்ளவனா அந்த ஜீவன தேவி நீதி இயேசு கிறிஸ்துக்குள் ஆவட்டவாங்க பரலோக ராஜ்யமே இருக்குது. அன்பு சமாதான சந்தோஷம் தேவன்பு தேவி நீதி தேவ இறக்கம் ஜோயே ஜீவ உலகம் ஜீவ வானம் ஜீவ பூமி ஜீவ சர்ரம் ஜீவ ரத்தம் ஜீவ ஐஸ்வர்யம். தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடு. இல்லைன்னா நன்மை தீமை தரித்திரம், நன்மை தீமை உலகம், நன்மை தீமை வாழ்க்கை, நன்மை தீமை தொழில், நன்மை தீமை வியாபாரம், நன்மை தீமை சரீரம், நன்மை தீமை கண்ணு, நன்மை தீமை காது, செவிட்டு காது, குட்டு கண்ணு, குசுர் வகி, ஆற்று லங்ஸ் கிட்னி உடவெல்லாம் சாபம் வியாதி வறுமை தரித்திரம். ஆதாமி சிந்தை மரணத்துக்குள்ள இயேசு ஜீவ கண்ணு ஜீவ காது ஜீவ ஆற்று ஜீவ லங்ஸ் ஜீவ கிட்னி. தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உழைத்து கொடுத்து பிசாசுல சொல்லி பசுத்தாவே இருக்கி அவளை எல்லாரும் ஜீவனுக்குள்ள கொண்டு வராரு. மனதை திறப்புறாரு, பிதாவின் பக்கம் திறப்புறாரு. அந்த வேலையை நீ செய்யணும். அதுக்குதான் நீ ஊழிக்கான. நீ பூமிக்கே உப்பு உலகத்துக்கே ஒலி. கிறிஸ்துக்குள் இருந்தா இல்லைன்னா பிசாசு ஊழிதான். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நன்மையும் தீமையும் மூலமா போயிட்டு இருக்கும். உலகம் ஃபுல்லா சும்மா தான் கூட போயிட்டு இருக்கோம். ஆமா, கான்சியஸா இருக்கணும். இயேசு கான்சியஸா இருந்தாரு. நன்மை தீமை அறியத்தக்க வார்த்தை பேசவே இல்லைங்க இயேசு. நன்மார்க்கு துன்மார்க்கத்தை பேசவே இல்லை. கன்னி மரியாள் பரிசுத்தாவில கருத்து பிறந்த நாள் ஜீவ வார்த்தை தான் பேசியிருந்தார். தேவி நீதிக்கு உழித்து இயேசு பரலோகத்தையே குத்துந்தாரு. ஓரத்துல எல்லாம் எழுப்புதல், ஓரத்துல எல்லாம் பிசாசு ஓடுது, சாபம் தொலைது. மரித்தோர் கூட உயிர் ஒழிகிறார். பாவத்திலிருந்து மரணத்தில் பிசாசு கூட ஏசு உழித்து ஜீவன் கொடுத்து மரித்தோர் கூட உயிர் ஒழிகிறாரு. ஜீவ கண்ணு கொடுக்கிறார், ஜீவ காது கொடு, ஜீவ ஆற்று, ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சரீரம். இயேசு கிறிஸ்துக்குள் ஆமட்ட வாக்கு தத்துவம் ஆதி அமர்ந்து வெளிப்பத்து வெளியில் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள். என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரன் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆவியானவரும் ஜீவனுடையவர். அந்த ஜீவன்ல தேவி நீதி உயிர்த்ததல். உன் பிள்ளை பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் கொடுத்துப்பார். அசுத்தாய் போய்த்தானு பசுத்தாய் வந்து தேவதூரை காப்பாத்தி விட்டுருவாரு. நன்மை தீமையை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா அசுத்தாய் வருதா இல்லையா உரிமையா வந்து தர்றான் கொள்றான் அழிக்கிறான் பாதாத்துக்கு போயிட்டே இருக்கிறான். நீ ஜீவ விச்சத்துக்கு இல்லையா அந்த தேவ நீதி உயிர்த்தல் ஜீவத்துக்கு இல்லையா தேவன் தனக்கு ஆதாம் கொடுத்து அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்து தேவதூர் வந்து காப்பாத்தியே தீர்வார். தேவன் தம்மை தாம் மறுதளிக்க மாட்டார். ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். அததான் சொல்றாரு அப்போஸ்தலர் 17:30 அறியாமையில் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். ஏன்னா இயேசு வரல, அதனால அறியாமையுள்ள காலங்களாம். காணாதவர் போல் இருந்தாலும் ஆபிரகாம் ஈசாக்கு ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமா ஊழியம் நடந்துட்டு தான் இருந்தது, இஸ்ரவேலனுடைய ஊழியம். ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி கன்னி மரியாள் வீட்டில் இயேசு பிறந்து விட்டு பாவத்துக்கு மரணத்துக்கு பிசாசுக்கு ஒரு முடிவு கட்டி இருக்கிறாரு. அதனால இப்போ என்ன சொல்றாரு, இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள எங்குட வானத்துக்கு போய் ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, எங்க ஊர் சோழவரம் கிராமம், வேலூர் மாவட்டம், தமிழ்நாடு, இந்திய தேசம், ஆசியா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், எங்கும் உள்ள வானத்துக்கு பூமி மேலே மனுஷன் ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசு கிறிஸ்து நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. ஏன்னா இந்த இயேசு தான் ஜீவிச்சிருக்க. நீங்க உலகத்துல அத்தனை கோடி பேரும் நன்மை தீமறியத்தக்க கனியை புசித்து வந்துக்கிறார். யாராலும் ரட்சிக்க முடியாது. இயேசுவா தான் ரட்சி. அந்த இயேசு நானே வடிவ சத்தியமும்
ஜீவன், அந்த ஜீவன்ல தேவி நீதி தூது இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யமே இருக்குது. அதனால எப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லோருக்கும் கட்டளையிடுகிறார். எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மனுஷர் எல்லாருக்கும், இந்த நாடு அந்த நாடு, இந்த தேசம் அந்த தேசம், படிச்சவன் படிக்க, ஏழப்பன, அரசியல், சினிமா, ஆணு பெண்ணு எல்லாருக்கும் எல்லாம் நன்மை தீமை கனி சாப்பிட்டுக்கிறாங்க. நல்லவன் கெட்டவனா இருக்கிறாங்க. ஒரு மனுஷன் போய் பார்த்தோன்னா நன்மை தீமை 2 குணம் இருக்கும். நல்லவன் கெட்டவனா இருப்பான். கெட்ட குணம் இருக்கும், நல்ல குணம் இருக்கா இல்லையாங்க. பாவமும் மரணம் இருக்கும். இல்லாதவன் யாருமே கிடையாது. அப்படிதான் அம்மா வயிற்றுல பொறுத்து வந்துக்கிறான். பிறக்கும் போது அப்படிதான் பிறக்கணும். நல்லவன் கெட்டவன் அல்ல, ஜீவன் உள்ளவனா மாறணும். அதான் ஜோயே, ஜீவன் உள்ள God kind of life. இயேசு நல்லவர் கெட்டவர் கிடையாது. இயேசு ஜீவன் உள்ளவர். நானே வழியும் சந்திச்சு அந்த ஜீவன்ல தேவி நீதி தூது எல்லா நன்மைகளின் தொகுப்பு. ஜீவன்ல பிசாசுகாரியம் எதுவுமே கிடையாது. எல்லாம் பால் தேனு நலம் விஷால் ஆசுவாத ஐஸ்வர்ய சமாதானம் சந்தோஷம் எல்லாம் ஜோய் ஜீவனுக்கு அடுத்த காரியங்கள். பாவம் மன்னிப்பு நித்திய ஜீவன் வரைக்கும். நன்மத்திய மரியாதை ஜீவன் கத்த காரியம் எதுவுமே எல்லாம் கெட்ட காரியங்கள். பாவம் சாபம் அக்கிரமம் அநியம் சுயநீதி அநீதி பாதாள் ராஜ்யம் தான். ஆனால் ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்கணும். அந்த கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்தே தீர வேண்டும். அப்பதான் பேட தொலையும். பாவம் மனநீ பசுத்தாய் தேவதூர் வந்து காப்பாற்றப்படுவாய். வாய்ந்தே தேர்ன வாழ்க்கை கொடுத்தே தேர்னும் கடன்ற மாதிரி ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துவை சந்தித்தே தேர வேண்டும். கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழுத்து கொடுத்தே தேரணும். யுகா யுகமா தலைமையா பாவத்தை மனதான் கொடுத்து மனுஷன் படுக்க இருக்கிறான். அதனால தான் பட்டுன்னு கோபுற சாபம் பாவமான தத்துரும் அப்படியே தேவன் தனக்கு உலகத்துக்கிட்ட அப்படியே சபிக்கப்பட்டு நாய்க்கிறான் காலமெல்லாம். அதனால கிறிஸ்துக்குள் வாங்க. அந்த கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுங்க. சிலுவையில பிதாவே மண்டி விட்டு அந்த ஜீவசார ஜீவரத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. உன் பேர் சொல்லி பிதாவாகிய தேவனுக்கு கொடுத்தாரு. ஆதாம் முழு உலகத்து கொடுத்தாரு. பாவுட்டு மனது வெளியிலாக்கி பசுத்தாவை கொடுத்து ஞானஸ்தானம் எடுத்து சபையில அங்கமாகி திருவிருந்தை ஆறாயில பங்கெடுக்கும்படி உனக்கு உதவி செய்திருக்கிறார். ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சர்வம், ஜீவ ரத்தம், தேவி நீதி தூக்கத்தில் இயேசு சாமட்ட வாக்கு தத்துவத்தை உணர்வுபூர்வமாய் பேச 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 உள்ளகிற பிசாசால சாபத்தால பாவத்தால மரணத்தால ஓடாம இருக்க முடியாதுங்க. அவங்க இயேசு எங்கும் சுற்றி இந்த பிசாசின் வல்லவில் அகப்படுகிற யாவரும் குணமாக்கினார். யாவரையும் மத்திய மார்க் லூக்கா மூது எங்க போனாலும் ஆதாம் வழியா பிறந்தவன் நன்மத்திய மதியத்தக்கவன் கூட சவண முட திமிர்வாதக்காரர் லேகோபிசார் பெரும்பாடு திரளான வியாதியஸ்தர்கள் சபிக்கப்பட்டவர்கள் நிந்திக்கப்பட்டவர்கள் கொடிய வியாதியஸ்தர்கள் இயேசு ஜீவன் பரிபூரித்த தேவன் தனக்கு ஆதாம் மூடு கொடுத்து கொடுக்கிறாரு. அசுத்தாவை அலிரத்து போடுறது பரிசுத்தாவை தேவதூர்களாக வராங்க. இனி பாவம் செய்யாதே, இனி நன்மத்திய மரியத்தக்க காரியத்தை ஜீவச்சுகள் நானே திராட்சை செடி நீ கொடி ஒருவனில் வாரி நிலைத்திரு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆமா எப்படியா ஜீவசல்லே நிலைத்திருக்குது. எப்படி நன்மை தீவில வாய்நாள்லாம் நிலைத்திருக்கிறேன். நல்லவன் கட்டணா தானே வாய்நாள் இருந்த இன்னத்தை கண்டேன். பிசாதி திடி சமாதான சந்தோஷம் சுகம் எல்லாம் திறது கொண்டது ஐக்கியமா தான் ஆச்சு வாழ்க்கை. இப்போ கிறிஸ்துக்குள்ளே இரு. தேவி நீதி தூதல் இயேசு கிறிஸ்துவாப்பட்ட வாக்கு தத்துவத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்துக்கிட்டே இரு. இயேசு கடிந்து கொண்டார், புத்தி சொன்னார், எச்சரித்தார். ரொம்ப மோசமா தான் வெளிகள்லாம் இருந்தார். சில இடத்துல சாட்டை கூட ஏற்றுக்கிட்டாரு. ஆனா நன்மத்தியம வாழ்க்கை வாழவே இல்லைங்க. ஜீவன் உள்ளவராகவே இருந்தார். எல்லாமே இப்போ ஜனங்க ஜீவ சொல்ற ஜீவரத்தை குத்திட்டே இருந்தார். சபிக்கணும் கொடுக்குறாரு, பகைக்கு கொடுக்குறாரு, சத்துக்களை சிலைக்கிறார். சொன்னவரே அவர் தான். அவர் கரெக்டாக செஞ்சாரா இல்லையா? அந்த மாதிரி வாழியா கோடா கோடி ஜீவ சரத்தை தேவன் தனக்கு கொடுத்து வியாதி பட்டுவிடும். நல்ல ஊர் அதுல ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ சர வாயில பேசிக்கிட்டே இருக்கு. பாவத்தின் சம்பளம் மரணத்திலிருந்து விடுதலாகி தேவி நீதி சம்பளம் உயிர்த்த தேவனுக்கு முழு கொடுத்து பேசுறேன்னு வாய் தந்து பேசு. மனைவி பேச சொல்லி, பிள்ளைகள் பேச சொல்லி, ஏரியாவில் இருக்கிற ஜனங்க பேர், சபையில் இருக்கிற விசுவாசிகள் பேர் சொல்லி 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 அசுத்தாய் தோர்த்து பசுத்தாய் இருக்கு தேவதூர்களெல்லாம் பணிவிடை செய்வாங்க. அப்போ எங்கும் உள்ள ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை எடுக்கிறார். மனதை திறப்பணும். ஆமா, ஏவாள் மாதிரி பிசாசு பக்கம் திருப்பி காலமெல்லாம் பிசாசு வாழ்க்கை வாய்ந்து பிசாசு கிட்ட பாதாத்தை போய் சேராது. இயேசு பக்கம் திருப்பு. அவர் நன்மை தீமை அறியத்தக்கவர் அல்ல. அவர் நாடைய வழியும் சத்தியம் ஜீவனம். அந்த ஜீவன்ல தேவி நீதி நிச்சயம் சகலமுங்குது. இயேசுக்குள்ள இல்லாதா வீடு மன தோப்பு துறவு சகலமுங்குது. எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்கள். ஜீவ உலகம், ஜீவ ஆசுவாதம், சமாதானம், சந்தோஷம், சுகம், பலஜம் புதைந்து கிடக்குது. இயேசு கோடி கோடியா கொட்டி கிடக்குது.
ஆதாமுக்குள்ள என்னக்குது? நன்மை தீமையில எல்லாம் சாப பாவம் எல்லாம் கேடு கட்ட காரியங்களும் புதைந்துக்கிட்டு பிசாசுக்குள்ள. அந்த பக்கம் போவாதே, இயேசு பக்கம் போ. எல்லையற்ற அன்பு, எல்லையற்ற சமாதி, எல்லையற்ற ஐஸ்வர்யம், எல்லையற்ற நீதி, எல்லையற்ற மகிமை, கனம், புகழ்ச்சி, வெற்றி ஜெயம் புதைந்து கிடக்குதுங்க. அவன் தேவன்க, அவருக்குள்ள எல்லாத்தையும் ஏதாவது இருக்குதா? எல்லாம் நீ இச்சிக்கப்படத்தக்க சகலமும் இயேசு கிறிஸ்துவாக வாக்குறது பரலோக ராஜ்யத்துல. அதை தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு உணர்வு பூர்வமா செலுத்து. பாவத்துக்கு, மரணத்துக்கு, தரித்திரத்துக்கு, பாதாளத்துக்கு தப்பித்துக்கொள். அவர் ஒழித்து ஜீவனமா இருந்தா இருப்பாருங்க. ஆமா, செத்தவனை கூட உயிரோடு இருக்கிறாருங்க. பிசாசு பாவத்தையும் மரணத்தையும் கொண்டு வரா. இயேசு தேவதி இருந்து உயிர்த்தெழு கொடுக்கிறாரு. லாசருவே வெளியே வேணும், வெளியே வந்துடுறான் செத்தவன். உயிர்த்தெழு ஜீவனம் தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு தான். மரணத்திலிருந்து வெளியிலேயே பரிசுத்தா ஏறி உயிரோடு கூட வராங்க. புல் அடிக்குது. இயேசு சொன்னார், நானே உயிர்த்தெழு ஜீவனார் பாருங்க. இயேசு பாவத்தின் சம்பளம் மரணம் கிடையாது. இயேசு தேவி நீதியின் சம்பளம் உயிர்த்தெழுதல். திருப்பு மனது அந்த பக்கம். தேவி நீதி சம்பளம் உயிர்த்த தேவன் தனக்கு முழு உலகு கொடு. நான் எல்லாம் அப்படி எல்லாம் கிடையாதுங்க. அப்பனா பாவத்தையும் மரணத்தையும் தான் குத்துக்கிட்டு இருப்பேன். தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு அவன் உரிமையா வருவான். எந்த நேரத்துல மரணம் சொல்றான் பாருங்க. எந்த நேரத்துல சாவு இருக்குன்றான். ஏன் அப்படி சொல்றான்? அப்படி பொறுத்துக்கிறான். அதை தேவன் தனக்கு உலக குத்துங்கிறான். எந்த நேரத்துல மரணம்ன்றான். அவன் சொல்ற மாதிரியே நடக்குது. 5 சாவு, 50 சாவு, 60 சாவு, 30 சாவு, 20 சாவு. ஏன்னா நன்மை தீமையில போறது அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து இயேசு வேணான்னு சொல்லிட்டு ஜீவசர் உயிர்த்தெழு தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்காதாங்க. நீடித்த ஆயுஷை அவனால விசுவாசிக்க முடியல. நீ ஒழித்தெழு ஜீவனையும் தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து உணர்வுபூர்வமா கொடுத்து பாரு. மரணம் லேசுல சந்திக்காதுங்க. நீதான் மரணத்துக்கே பரிகாரம். உயிர்த்தெழுல தேவன் தனக்கு ஆதாம் முழு வாழ்நாள்லாம் கொடுக்கிறீங்க. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான், போடப்பட்டது. எலியா மரணத்தை காணாதபடி, ஏன்னா உடித்தெழு ஜீவன தேவன் தனக்கு ஆதாம் ஒரு ஆள் முழு உலகம் சொல்றான். மரணம் சீக்கிரமா சந்திக்க மாட்டேங்குது, லேசுல சந்திக்க மாட்டேங்குது. அதுதான் கான்சியஸா இருக்கணும். வெத்தனமா இருந்தாக்கா ஒரு கவலை, ஒரு பயம், சுய நீதி, அநீதி, நன்மத்தேம காரியத்தை அது மரணம் சந்திக்கிறதா. மரணம்னா எண்டு வியாதி, ஒரு மரண சக்தி, சாபம், கவலை, பயம், வெறுப்பு, சுய நீதி, அநீதி, இந்த மரண சக்திகள் எல்லாம் சந்தித்து தான் இருக்கும். கட்சியில மரணமும் வரும். அதனால உடித்தெழும் ஜீவனம் பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் இருந்து முழு உலகத்துக்கு உணர்வு குருமா கொடு. இயேசு சிலுவையில பாவத்தை மரணத்தை எடுத்து உயிர்த்தெழும் ஜீவனம் தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு மரணத்தையும் ஜெயிச்சுட்டாருங்க. பாதாளத்தை ஜெயிச்சு வந்தாருங்க. அந்த உயிர்த்தெழும் ஜீவனம் உனக்குள்ள இருக்குதுங்க. அதை மிஸ் பண்ணாதீங்க. அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. ஆமா, விசுவாச காரியத்தை மிஸ் பண்ணாலும் செய்யறான். நன்மத்தையும் மாதிரி பாவத்தையும் மனித முழு உலகத்தை எல்லாருமே செய்யற தேவன் தனக்கு மரணத்துக்கு போய் வந்துடுறான். இயேசு உழித்தெழும் ஜீவனம் கொடுத்துக்கிறாரு. அதை தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு கொடுக்கறதுக்கு யாருக்கும் உணர்வே இல்லை. அதுதான் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணோம். அதுதான் இந்த செய்தி உலகத்தை எங்குமே கேட்க முடியாதுன்னு சொல்றது. அமெரிக்காலும் கேட்க முடியாது, இங்கிலாந்துலையும் கேட்க முடியாது, ஜெர்மனிலும். பாஸ்டர் துளசிராமன் தாமஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ள. இயேசு உழித்தெழும் ஜீவனமாக்குறாரு. பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு அப்பாற்பட்டு வந்தாங்க இயேசு. அவர் தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்தெழுதல் கொடுக்கிறாருங்க. அதை பிதாக்குமார் ஆதாம் வந்து முழு வாழ்நாளெல்லாம் கொடுத்து பாருங்க. நீடித்த ஆயுசு உள்ளவர்களாக இருப்பீர்கள். ஆமா, இருக்க முடியுமா? இருக்கணும். ஆமா, ஃபயர்லாம் இருக்கணும். ஆமா, உணர்வு பூர்வமா இருக்கணும், கான்சியஸா இருக்கணும். இயேசு அப்படி இருந்தாரு. 33 வருஷம் ஜீவசுக்கல்லே இருந்தாருங்க. நன்மத்திம வாழ்க்கை வாயில 3 வருஷம் ஊழியத்திலே சரி, கன்னி மரியாதை வயதில் பிறந்த நாள்ல இருந்து சரி ஜீவ விசேஷங்கள்லேயே இருந்தார். உயிர்த்து தேவன் தர உலகத்துக்கு கொடுத்தனால்தான் அவர் பெரிய எழுப்பில் கொண்டு வந்தார். அந்த ஜீவன் அந்த சிலுவையில் கொடுத்தாரு. அந்த உடித்தெழும் ஜீவனம் உனக்குள்ளே இருக்கிறது. இயேசு ஏற்றுக்கொண்டாய், ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட திருவிருந்தில் அந்த ஜீவ சரீரம் உனக்குள்ளே இருக்கிறது. அதை பிதாகுமார் பசுத்தாகி செலுத்து. ஆதாம் வந்து முழு உலகத்து உணவு ஒரு ஆள் பாய் கூடாம செலுத்து. முழு உலகத்துக்கு ஒரு ஆளுக்கு பக்க கசப்பாடு ஒரு ஆள் மூலம் பிசாசு வந்துருவான். அதனால்தான் இயேசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தா. என்னன்பா காப்பி அன்பு ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை உயிர்த்தெழு ஜீவன் மாம்சமானே அவர் கொடுக்குது பாருங்க. ஆதாம் வந்து முழு உலகத்துக்கும். ஆனால் ஒரு ஆளை பகைச்சா கூட போதும், ஒரு ஆள் மூலம் பாவம்ட்டு மரணம் வந்துடும். அதனால்தான் இயேசு ஏற்றுக்கொண்டவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு. என்ன அன்பு? தேவன்பு. அது ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுத்தது. தேர் விசுவாசி ஊழியக்காரன் இயேசு ஏற்றுக்கிட்டேன், ஞானசான திருவிந்தெல்லாம் பங்கு ஊர் செல்ல, நாடு செல்ல, அரசியல்வாதி செல்ல, நன்மத்தையமா காட்டியிருந்தேனாக்கா உலகத்தானுக்கு உனக்கு வித்தியாசமே இல்லை. இன்னும் சொல்ல போனா இயேசு ஏற்றுக்கொண்ட இன்னும் 2 பிசாசு வாழ்க்கையில் பயங்கரமான சேதத்தை உண்டு பண்ணுவான். எஜமானுடைய சித்தத்தை அறிந்து
அதன்படி செய்யாமல் அநேக அடிகள் அடிக்கப்படுவான்னு சொல்லப்படுது. அறியாத சீல அடிகள் சொல்லப்படுது. இயேசு பத்தி தெரியாம அது உங்களுக்கு பிறந்து தேவன் சீல அடி, இயேசு ஏற்றுக்கு ஞான சத்தியத்தெல்லாம் அநேக அடி. நான் என்ன சொல்றேன், அநேக அடியும் வேணாம், சில அடியும் வேணாம். கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு எடுத்து கொடுத்து ஆசீர்வாதமா வாழி. சில அடியே தாங்க முடியாது, அநேக அடி எப்படி தாங்க முடியும்? லூக்கால் போய் வாசி பாரு, இயேசு தான் அந்த வருஷம் சொல்றாரு, சில அடியும் வேணாம், அநேக அடியும் வேணாப்பா. இயேசு ஜீவன் வானத்தோட பரலோகத்துக்கு தேவன் தனக்கு ஆதாம் முழு வாழ்நாள்லாம் கொடுக்க போறேன். மாம்சமான ஓடி ஓடி மாம்சமான யாரும் வெளிப்படுத்த போறேன். உட்கார்ந்த இடத்துல அகில உலகத்துக்கு ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வடாபத்திர முழு உலகத்துக்கு இயேசு ஜீவன் பழி வாய்நாள்லாம் கொடுக்க போறேன். எங்க அப்பா பேசவில்லை, எங்க அம்மா பேசவில்லை, மனைவி பிள்ளைக்கு பேச, சபை விசுவாசி ஏரியாவுக்கு ஜனங்க பேசு, தேவன் தனக்கு ஆதாம் இதே தான் ஜோலி. ஆனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, உங்க நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. உழித்து ஜீவனுக்குள்ள வாங்க, அந்த பிதாகுமார் பசுத்தாவிக்கு செலுத்துங்க. ஆதாம் இருந்து முழு உலகத்துக்கு வீட்டார், குடும்பத்தார், இனத்தார், மாம்சம் ஆவின்படி எழுத்துப்படி கொடுக்க 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 அந்த இயேசு ஜீவன சகல ஆசீர்வாதம், சகல ஐஸ்வர்யங்கள், சமாதானம், சந்தோஷம், ஆனந்தம் பரலோகத்தை கொலை கொண்டாங்க. இயேசு சீல தாபத்தை பாவத்தை மனதி ஏற்றி ஒரு மாடல் காட்டுறாரு. பிதாவே இவருக்கு மண்டி வெட்டி சொல்லி ஜீவ சரஞ்சீவன ஆதாம் வந்து முழுவதும் பிதாவை ஆபி செஞ்சு 3 பிசா உலகத்தையே வாங்கிட்டாருங்க. எல்லாமே வாங்கிடலாங்க. நீங்க ஆதாம் எது கிறிஸ்துக்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம். அந்த கிறிஸ்துவ சரீரத்தை, கிறிஸ்துவ ரத்தத்தை, ஜீவகண்டு, ஜீவகாது, ஜீவ ஆற்று, ஜீவலட்சி, ஜீவகண்டி, ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவ ஐஸ்வர்யம் பிதாகும் ஆதாம் முழுவதும் கொடுக்க 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 விசுவாசத்தோடு சாபங்கள் பாவமான அசுத்தாய் போய் பசுத்தாய் தேவதூரெல்லாம் வந்து 3ஆம் நாள் சகலத்தை வந்தது போல இயேசு நமக்கு மாதிரியை பின்வைத்து போயிருக்கிறார். அதனால இந்த வசனத்தோடு முடிக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்க நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஏராளமான செய்திகளை கொடுத்திருக்கிறேன். 100க்கு 100 ஜீவ மார்க்கம், உலகத்துல எங்குமே விலையேற்பட்ட சத்தியங்கள். அப்போஸ்தலர் 17:30 வசனத்தை வாசி பாருங்க. அறியாமையில் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ. அப்போஸ்தலர் 17:30 இயேசு உலகத்துல வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து சீசர்கள் காலத்து போய் அப்போஸ்தலர் காலத்துல சொல்றாரு, இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை இருக்கிறார். ஏன் இப்பொழுதோன்னாக்கா சிலுவையில் எல்லாத்தையும் செய்யிட்டாருப்பா. உன் பாவத்துக்கும், மரணத்துக்கும், சாபத்துக்கும், தரித்திரத்துக்கும், பாதா எல்லாத்துக்கும் பரிகாரம் பண்ணிட்டு பிறகு இப்பொழுதோ மனுஷர்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் கட்டளை இருக்கிறார். மனதை திருப்பியா இந்த பக்கமே இப்படியே திருப்பி இருந்தாங்க, அப்படியே போய் பார்த்தது இப்படி திருப்பு. ஜீவ வச்சது ஜீவல தேவ நீதி தேவதை அப்படியே போய் பரலோகத்துக்கு போய் சேர்ந்துரு. பூமியில பரலோக வாழ்க்கை வாழு. பாவுட்டும் மரண பக்கமே திருப்பாத. கண்கள் சுய நீதி அநீதி பக்கமே போய் நிற்காது. தேவி நீதி தொகுதா அளவற்ற இயேசு சாமடப்பா சபிக்குள்ள வசதி பகைக்குள் நன்மை சத்துக்கள் இயேசு சாமடவாக தேவன் தனக்கு ஆதம் வாய்னாலும் போயிட்டு உலகத்துக்கு ஒளியாரு, பூமிக்கு உப்பாரு. ஒரு விசுவாசியை பார்த்து சொல்றாரு, நீ உலகத்துக்கே ஒளியா, நீ பூமிக்கே உப்பியா. அதனால்தான் பாஸ்டர் தாமஸ் சொல்லுறாம சபை வானம் போற பூமி பாதப்படி சீனியர் பாஸ்டர், உலகத்துக்கே பாஸ்டர், ஜீவ ரத்தத்தை கொடுக்குற பாஸ்டர், தேவி நீதி சமூகத்தில் தேவன் தனக்கு ஆதாம் வாய்நாள்லாம் கொடுக்குற பாஸ்டர், இதை விடாம கொடுக்குற எக்காலத்து கொடுக்குது. எந்த மனுஷனை பார்த்தாலே நானே நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவ ரத்த தேவன் தனக்கு ஆதாம் முழுக்கு தான் தாண்டி போவாராம். அந்த ஜோதிய ஜீவனை எல்லா தேவடைய பிள்ளைகளும் தேவ விசுவாசி ஊழியர்கள் உலகம் சீக்கிரமா ரசிக்கப்படுங்க. உண்மை சத்தியம். அதனால 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை போதிங்க. நன்மை தீமையை போதிக்காதீங்க. சுயநீதி அநீதி பாவத்தை சம்பளம் மனத்தை பேசிட்டு இருக்க நியாயப்பிரமாணம் எல்லாம் மாம்சமான ஒன்று கிறிஸ்துவை தேவன் தனக்கு இயேசு சாப்பிட தேவன் தனக்கு ஆதாமும் முழு வாழ்நாள்லாம் கொடுங்க. இடைவிடாம கொடுங்க. எக்காலத்து கொடுங்க. சோத்துவாங்க கொடுங்க. பாவுட்டு மனசு அசுத்தாயத்துவத்துங்க பசுத்தா இருங்க. தேவதூரெல்லாம் படிப்படி செய்யட்டும். நல்ல மெச்சூர் ஆகுங்க. இயேசு ஜீவன் பழி இயேசு சாப்பிட வாக்கு தத்துவத்தை பிதாகுமார் ஆதாம் முழு உழுது வாய்னால பேசிட்டே இருங்க. கான்பிடன்ஸ், தைரியம், உற்சாகம் வரும். தேவதை பசுத்தை கண்டிப்பா சந்தித்து தான் ஆகணும். வேற போக்கே இல்லை. ஒரு ஆள் பாய்க்கணும். ஆதாம் முழு உலகத்துக்கு குடும்பத்தார் இனத்தார் மாம்சமானி அவர் நன்மை தீமையே காட்டுக்கல யாருக்கும் தேவனுக்கு தானே கொடுக்குறது. இயேசு ஜீவன் பரி தேவநீதி இயேசு சாப்பிட பரலோக ஆசுவாத ஐஸ்வர்யம் தேவநீதி எல்லியட் ஐஸ்வர்யம் தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகு ஜீவ உலகம் உயிர்த்து பரலோக ராஜ்யம் தேவன் தனக்கு ஆதாம் முழுவது மாம்சமானி அவருக்கு அசுத்தாய்த்தி பசுத்தாய்க்கு தேவதூரெல்லாம் பணிவிடை செய்து ஒரு மாபனை கொண்டு வாருங்கள். பசுத்த பிதாவின் இந்த அறிவான வேலையில எங்களோடு கூட பேசும் ஒவ்வொரு வார்த்தையை நன்றி செலுத்துறோம். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. இனி நான் இல்லை, இயேசுவே எனக்கு ஒரு பேசிருக்கிற பவுல் சொல்றாரு. கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொல்றாரு. தெசலோனிக்கேயர் கதாதீர்
எபேசியர் புறஜாதி பட ஆதாமுக்குள்ள பிறந்தவங்க. எந்த நாடு எந்த தேசமும் அம்மா வயிற்றுல ஆதாம் வழியா பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்திருக்கிறான். அவனை தேவி நீதி சம்பளம் வீட்டில் ஜீவ விசத்துக்கு தேவன் தனக்கு ஆதாம் மூலத்துக்கு அசுத்தத்தை பசுத்தாயிருக்கி அவரே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவனில் வாரி நிலைத்திருங்கள். ஆசுவாசகனி, ஐஸ்வர்யகனி, சமாதான, சந்தோஷகனி, பரலோகனி, உயிர்த்தெழுதல் கனி தேவன் தனக்கு ஆதாம் மூடு வளர்த்து கொடுக்க 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 அசுத்தாயோட பசுத்தாய் வர தேவதூரா படிவிட செய்ய ஆதாமுக்குள் பிறந்தவர்கள் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறகு அந்த கிறிஸ்துவ தேவன் இயேசு சாப்பிட வாக்குத்தத்தை வாய்நாளெல்லாம் கொடுக்க இடைவிடாமல் கொடுக்க எக்கால் கூட சோதுவா ஜீவாவி ஜீவாத்மா ஜீவசர ஜீவ உலகம் ஜீவவான ஜீவபூமி ஜீவசர ஜீவாகார ஜீவ தண்ணி ஜீவ காற்று எல்லா ஜீவகண் ஜீவ உலக இயேசு கிறிஸ்துக்குள் ஆவட்ட வாக்கு தத்துவம் பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்குறோம். ஆதாம் மூடு வளர்த்து கொடுக்குறோம். 816 கோடிக்கு அதிக மக்கள் தொகை இயேசு தேவன் தனக்கு ஆதாம் வாய்நாளெல்லாம் கொடுக்குறோம். இடைவிடாமல் கொடுக்குறோம். எக்காலத்து கொடுக்குறோம். சோதுவாகவும் கொடுக்குறோம். பூமிங்கும் கொடுக்குறோம். இந்த ஜீவவானம் ஜீவ பூமி ஜீவசர வானோர் பூதத்தில் பூமிக்கான முழங்கால் இயேசு சாப்பிட வாக்குறது கோடா கூடிய வாய்நாளெல்லாம் நித்திருக்கிற தேவன் தனக்கு ஆதாம் வாய்நாள கொடுக்குறங்க தாய் அசுத்தாயில தோத்திரம் பசுத்தாய் தேவத்திரம் பூமி அலையிலையா கிராமங்கள் பட்ட தேசத்தில் கட்ட வைத்து கொடுக்குற வாய்நாளெல்லாம் அசுத்தாய் தோத்திரம் பசுத்தாய் தேவன் முழு உலக 2ஆம் வருகிட்ட ஆயுத்தப்படுத்தும்படி இந்த செய்திக்கு ஒப்புடுக்கிறங்க தாய் சத்துக்களை சிதறடிக்கிறங்க தாய் ஆசீர்வாதம் ஐஸ்வர்ய சமாதானம் சந்தோஷம் வெற்றி ஜெயம் மகிமையும் கனவும் புகழ்ச்சி பரலோக ராஜ்யம் பிதாவு ஆதாம் வாய்நாளெல்லாம் நித்தியமா பூமியங்க ஸ்தாபிக்கப்பட்ட தாய் மாபெரிய கொண்டு வரும்படி ஜெபிக்கும். இயேசு நாமத்துல எல்லா ஜெபில இருக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆவே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியில் எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்தியில் கூட ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்ல போங்க, ஏஎல்சி வெல்லூர் அபண்டன்ட் லைஃப் சர்ச் ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க. ஒரு சேனல் எஃப்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல் இருக்குது. சேனல் துளசிராமன் தாமஸ். இந்த சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உலகத்தில் எங்குமே வெளியேற்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளும் ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்காவது செய்தியை ஷேர் பண்ணுங்க. இது நிமித்த நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டே தீர்கள். கேரண்டி. தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு ஒரு ஆள் ஜீவசர ஜீவரத்தத்தில் உறுதியா இருந்தேனா பாவட்டுவன் ஓடித்தானவனும் பசுத்தாய் தேவதூர் உன்னை காப்பாற்றி தானவனும் அவரே திராட்சை நீ கூடி ஒருவன் நிலைத்திருந்தால் வர வர விருத்தி தான். வேதம் சாட்சி. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போட்டுங்க. அந்த இயேசு நாடே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறார். அந்த ஜீவன் தேவன் நீட்டு உயிர்த்ததில் இருக்கு. அந்த தேவன் தனக்கு ஆதாம் மூடு உலகத்துக்கு உணர்வும் வாய்நாளெல்லாம் கொடுக்க நீங்கள் உலகத்துக்கு ஒளியாக தான் இருப்பீங்க, பூமிக்கு உப்பாக தான் இருப்பீங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னும் ஏராளமான செய்திகளை பற்றி சேர்த்துருக்கேன். எல்லா செய்திகளையும் கேளுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு கடைசி நாட்டில் மாபெரிய கொண்டு வரார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமாம், கண்டிப்பாக பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களை உற்சாகப்பட்டிருப்பாரானால் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் பண்ண வேண்டுமானால் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் இருந்தால் என் கூகுள் பே நம்பர் 733-958-6648. God bless you. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 6/5/2026 பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியில் கொடுக்கப்பட்டது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்க. இது நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.